இந்த வீடியோவில் பஸ்ஸுக்கா இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, சர்ச் சிஸ்டர். அவங்க தன்னோட ஃப்ளாஸ்கில் வந்து என்னமோ கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டம் டிபார்ட்மெண்ட் கூட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தா வந்து அது சிம்பிளாக ஒரு ட்ராயிங். யார் பார்த்தா என் ஸ்கூலில் இருக்க பொண்ணு வந்து தான் அப்பாவுக்கான கிஃப்ட் கொடுத்துட்ருக்கேன், அதை தான் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கஸ்டம்ஸ்காரங்க வந்து அந்த ட்ராயிங் வந்து பார்த்துட்டு வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு மடக்கி வந்து கொடுத்துட்றாங்க. போகிற வழியில் வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் ஒரு டாக்ஸியில் வந்து அந்த ட்ராயிங் மட்டும் வச்சுட்டு அனுப்பிச்சி விட சொல்லி இவங்க வந்து ஒரு டாக்ஸியில் வந்து அந்த ட்ராயிங்கை வச்சுட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த டாக்ஸிக்காரங்களை வந்து போலீஸ்காரங்க செக் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க செக் பண்ணி அந்த சார்ட்டோட அந்த ட்ராயிங் எடுத்து பார்த்துட்டு அவங்களும் வந்து அனுப்பி விட்றான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போ அவங்களோட கமிஷனர் வந்து பார்த்துறாரு. அதான் வந்து நம்ம ஜிவிஎம் பார்த்துட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அதை ட்ராயிங்கை போய் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ண பார்த்தா அதில் குட்டி குட்டியாக டைமண்ட் இருக்கிறத வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி திரும்ப கஸ்டம் அதிகாரியை கூப்பிட்டு வந்து அந்த ட்ராயிங் வந்து ஒப்படைக்கிறாரு. அந்த ட்ராயிங் வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டை வந்து அப்படியே வந்து இன்னும் வச்சுருக்காங்க ஒட்டி. இதோட இந்த சீன் வந்து கட்டாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு ஒரு பஸ்ஸை வந்து கட்டுறாங்க. எல்லா பேசஞ்சரும் வந்து ஏறுறாங்க. மம்முட்டியும் வந்து ஏறுறாரு. ஏறி வந்து ஒரு பையன் சீட்டில் போய் உக்காண்றாரு. அது அந்த பையன் என்னென்னா வந்து கேம் விளாண்டுட்டே இருக்கேன். அந்த பையன் சீட்டில் போய் உக்காடுறாரு. உக்காண்டு போகிறப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு மம்முட்டியும் வந்து கேம் விளாட்றாரு. கேம் விளாடுறக்கும் போது வீட்டில் ஒரு சின்ன பண பிரச்சனை, ஒரு 30,000 கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையனை வந்து கொடுத்துட்றான். இவரும் வந்து நான் அந்த டீ கடையை நிப்பாட்டுவாங்க, அப்போ வந்து எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் டீ கடை நிப்பாட்டும் போது எடுத்து கொடுத்துறாரு. எடுத்து கொடுக்கும்போது 2 பேரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க, பேசிக்கிட்டே வராங்க. வந்து போகிற வழியில் வந்து சில பைக்காரங்க வந்து ஒரு காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வந்து ஓட்டிட்டு போய் வந்து இது பண்ணிடுறாங்க. அதை வந்து பஸ்ஸை போன இவர் நிறுத்தி போய் வந்து தட்டி கேட்குறாரு. எல்லா பைக்காரங்கன்னு அடிச்சு போட்டு திரும்ப பஸ்ஸில் வந்து உட்கார பக்கத்தில் வந்து சொல்கிறேன், உங்களை பார்த்தா வந்து சட்டட் அக்கௌண்ட் மாதிரியே தெரியல அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்காண்டி வேறு மாற விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து பக்கத்து உள்ளவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். கௌதம் மேனன் வந்து கொச்சியில் இருக்கிறப்ப வந்து அங்கே உள்ள டைம்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிட்டு இருந்தார் தன்னோட டீமோட சேர்த்து அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ரவுடிங்கெலாம் வந்து என்கவுண்டர் பண்ணி சுத்தமாக வந்து க்ளீன் சிட்டியாக மாற்றிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அவங்க டீம் நம்பர் ஒருத்தருக்கு வந்து டெம்பிள் ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. அவரும் வந்து ஏதோ கண்டுக்காமல் வந்து விட்டுட்டார். பார்த்தா அடுத்த நாளே வந்து கோயிலை வந்து ஏதோ ஒன்று பொருளை வந்து திருடிட்டு வந்து போயிடுறாங்க. பெரிய காஸ்ட்லியான சிலையை வந்து திருடுறாரு. அது பக்கத்தோட சின்ன சிலையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து அங்கே போய் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. யாரோ வந்து வந்தாங்க, டான்ஸ் ஆனாங்க, புகை போட்டாங்க, திருட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து நடக்குது. அப்போ வந்து தன்னோட டீமில் இருக்க ஒருத்தனுக்கு வந்து மெசேஜ் வருது. இந்த தடவை கப்பு யார் ஜெயிக்க போகிறா, ஏபிசிடி ஆப்ஷன் போட்டு அது யாரும் இல்லை, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அவரும் வந்து ஏதோ வேலையில் வந்து கண்டுக்காமல் வந்து விட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்டேடியத்தில் போய் வந்து எல்லா லைட்டையும் வந்து ஆஃப் பண்ணி கப்பையும் வந்து அவர் வந்து திருட்டு போயிடுறாரு. இதையும் பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறார். கன்ஃபியூஸ் ஆனது மாத்திரம் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஜானுன்னு. அவர் தான் நம்ம மம்முட்டி. அவரை வந்து கூப்பிட்டு வந்து இது மாதிரி பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. கடைசியாக வந்து கௌதமோட மேனனோட ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு இன்னும் மாதிரி ஒன்று வருது. அது ஏதோ பழைய கதை ரத்னமான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு மியூசியத்தில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி என்னமோ ஒன்று வந்து காணாமல் போகுது. 3 பேருக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து தான் காணாமல் போயிருக்கு. கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து டார்கெட் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குழு வரும், அது வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே க்ரீட்டிங் கார்டு வந்து வருது. மேரியோன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் அந்த க்ரீட்டிங் கார்டு எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் வந்து போட்டிருக்கு. உடனே வந்து மம்முட்டி வந்து சொல்கிற க்ரீட்டிங் கார்டுக்கு என்றைக்குமே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்துருக்காது. பின்னாடி வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு கோடு இருக்குது, இது ஏதோ IFSC கோடு, இது ஏதோ பேங்க்கோட பிரான்ச் மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. உடனே அடுத்த நாள் அந்த பிரான்ச்சில் வந்து கௌதம் வாசுதேவனோட டீம் வந்து அங்கே வந்து இருக்காங்க. இருக்கும்போது டக்குன்னு வந்து மம்முட்டி வந்து திரும்ப ஃபோன் பண்ணி அதில் இன்னொரு குழுவும் இருக்குது, லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் ஒரு குழு வந்து இருக்குது. லண்டன் பிரிட்ஜில் தான் வந்து அந்த பணத்தை வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதே மாதிரி நார்த் இந்தியன் பேங்க்காரங்க வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த லண்டன் பிரிட்ஜ் வந்து பின்னாடி ஒரு வண்டி வந்து பணத்தை வந்து அடிச்சிடுது. இதெல்லாம் பக்கத்தில் கேம் இருக்க வந்து கேட்டுட்டு வந்து இன்னும் அவனெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸில் சில போலீஸ்காரங்க வந்து வராங்க. இப்போ மம்முட்டிக்கு பின்னாடி இந்த சீட்டை வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சில ரவுடி பசங்க வந்து மம்முட்டி வந்து சுட பார்க்குறாங்க. இவர் வந்து ஒழிஞ்சு நின்று அவங்க யாரையும் வந்து திரும்பி சுட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. உங்களையும் ஏன் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த கேஸில் வந்து இருக்கனால வந்து என்னையும் துரத்துறாங்க அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ கடைசியாக தான் என்னாச்சு, அவங்கள பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க பிடிக்கிறதுக்காண்டி ட்ராப் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். கடைசியாக அவங்க வந்து ஒரு குழு வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸில் வர கேரக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது பர்சுடா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு.
பசுக்கா அப்படின்னு ஒரு குழு கிடச்சிருக்கு. அது ஒரு கேம் மாதிரி சிடி மாதிரி இருந்தது. அந்த சிடியை வந்து நாங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. அது என்ன வந்து இதுவரை எங்கள் கூட நடந்த அந்த இன்சிடென்ட் தான் வந்து அந்த கேமில் வந்து இருக்குது. ஃபிஃப்த் லெவலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதில் வந்து போட்டிருந்தது. அது என்னென்னா வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸில் இருக்க அந்த பெயிண்ட் திருவிழா தான் வந்து அவங்களோட டார்கெட்டாக வந்து இருந்திருக்கு. நான் எனக்கும் கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வந்து நான் அந்த கஸ்டம்ஸ் இதில் வந்து உடைக்க முடியாத மாதிரி நான் வந்து ஒரு கேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது அவன் உள்ளே போனால் வந்து திரும்பி வராத மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு மொமெண்ட்டி. இந்த பாரு நீ வேணால் உடைக்க முடியுதான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லி பக்கத்தோட கேம் ஹேக்கர்கிட்ட வந்து அவர் அதை வந்து கொடுக்குறாரு. கொடுத்து வந்து அவர் வந்து ட்ரை பண்ண ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இப்படி 3 லெவல் முடியாது. கடைசி லெவலில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாஸ்வேர்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. இங்கே பாருங்கள் நானே ஓப்பன் பண்ணிட்டேன், நானே ஓப்பன் பண்ணியிருந்தேன், அவனாலே ஓப்பன் பண்ணியான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்தது. அவரும் மம்முட்டியை வந்து இறங்கிறாரு. இறந்ததுக்கப்புறம் இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வருது கேம் ஹேக்கரோட. அவர் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு மம்முட்டியை வந்து அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தா கௌதம் மேனன், வாசுதேவ் மேனன் வந்து ஃபோன் வருது. இது மாதிரி வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பெயிண்ட் வந்து திருட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. இந்த பக்கம் பார்த்தா அந்த கேம் மேக்கர் இருக்கிற அவரை வந்து 2 பேர் வந்து அடிக்க வருவாங்க. பார்த்தா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்க, கூட இன்னொருத்தன் வந்திருப்பான். 2 பேரையும் வந்து இவர் அடித்து போட்டு வந்து துப்பாக்கியால் சுடுறதுக்காண்டி வந்து போவார். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு கார் வரும். அந்த கார் வந்து யார் வந்து பார்த்தா மம்முட்டி வந்து வராரு. மம்முட்டி வந்து நீங்கள் தான் அப்போ இதுக்குலாம் தலையா, நீங்கள் தான் மாரியோவா அப்படின்றார். நான் மாரியோலாம் கிடையாது, நான் பசுக்கா அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் அந்த பெயிண்டோடது வந்து இவரோடது, பசுக்காவோடது அந்த பெயிண்ட்டை வரைஞ்சது. அந்த பெயிண்ட்டை வந்து கௌதம் வாசுதேவன் பிடிச்சனால வந்து இவர் வந்து கேம் மாதிரி விளையாடி வந்து அவனை சுத்த விட்டு கடைசியாக வந்து அந்த பெயிண்ட் எடுக்கிறது தான் வந்து எங்களோட டார்கெட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கடைசியாக வந்து கௌதம் மேனனோட அவனோட ஃப்ரெண்டு வந்து ஜான் வந்து ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் இது மாதிரி வந்து கேம் மாதிரி ஏதோ ஒன்று எங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்காண்டி போட்டு வச்சுருந்தாரு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து அதை அன்லாக் பண்ண முடியல. எவ்வளோ ஏக்கரும் புக் பண்ணியும் அதை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. கடைசியாக வந்து ஒன்றை வந்து கண்டுபிடிச்சோம். ஒன்றை வந்து என் பக்கத்து சீட்டை வந்து புக் பண்ணி ஒன்றை வந்து கேமு கூட வந்து இன்னும் ஆக வச்சு அந்த லாக்கை வந்து ஓமனாக திறக்க வச்சு அந்த சமயத்தை வந்து ரியல் டைமில் வந்து நாங்கள் அந்த கஸ்டமர் சர்வீஸில் போய் வந்து அந்த பெயிண்ட்டை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லுவார். ஓ அப்படியா, சரி, ஓகே. இன்னொன்னே இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.